ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எந்த அளவுக்கு என்னால் சேவ் பண்ண முடியுதுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அம்மா கூட ஏம்மா அதெல்லாம் பேச மாட்டேங்கிற, ஃபோன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இல்லைம்மா பிள்ளைங்கள்லாம் டியூஷன் விட்டுட்டு எனக்கு ஆஃபீஸ் லேட்டாக தான் இப்போ விடுறாங்க அப்படின்னோடனே அவங்க கேட்டாங்க, ஓடி பார்க்குறியா ஏதாச்சும் அதிகமாக அப்படிலாம் கேட்டாங்க. இல்லை இல்லை, ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கனால எனக்கு இனிமேல் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கனால முன்னாடி 40,000 சேலரினா இப்போ 60,000 அந்த மாதிரி தான் எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆனால் என்னோடய சேலரிலாம் நான் சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் நமக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, அவரும் ஓவர் டைம்லாம் பார்க்குறாரு. அப்படிங்கிறப்போ அவங்க குடும்பத்துக்கு ஏதோ அவரால் முடிஞ்சது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு 3,000 4,000 அவங்களும் வாடகை வீட்டில் தான் தனியாக இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க அண்ணன் ஒரு மாதம் செலவு கொடுப்பாரு, இவர் கொடுப்பாரு, அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் நம்ம முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களும் வளர்த்துருக்காங்க, எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. நம்மள மாதிரி தான் அவங்களுமே படிக்க வச்சதாக இருக்கட்டும், அவங்க கஷ்டப்பட்டாலும் பையனை படிக்க வச்சுருக்காங்க. அது மாதிரி இருக்கிறப்போ நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பிள்ளைங்களும் ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஓரளவு தொடங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களும் வருவாங்க. டியூஷன் போயிட்டு நைட்டு எப்படியும் ஒரு 8 மணிக்கு தான் வருவாங்க 2 பேருமே. நான் அதுக்குள்ளே 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு சமைச்சு எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு எல்லோரும் டின்னர் சாப்பிடுவோம் நைட்டு. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ண ஆரம்பித்தேன்னா, சேலரியை கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நாங்கள் 10,000 ரெண்ட்டே 10,000 கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கள் வேலைக்கு அந்த வீட்டிலேருந்து போனாலும் கொஞ்சம் கிட்டக்க இருக்கும். இல்லைன்னா வேறு ஏரியாலாம் போனால் வாடகை கம்மியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு நிறையா ட்ராவலிங் டைம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு வேலையும் நடக்காதுங்கிறதுனால ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவை தான், ஒரு 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்கிற ஏரியாவை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் ரெண்ட்டு கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்ட்டு வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். இருந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஓரளவு எனக்கும் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இடையில 4,000 5,000 அப்படி பணம் போட்டு விடுவேன். அதெல்லாம் அம்மாவோட பேச ஆரம்பித்தா தானே நம்ம இது பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் காசு சேர்க்க ஆரம்பித்தேன். ரெண்ட்டு வீட்டு செலவெல்லாம் போக ஒரு ஹஸ்பண்டோட சேல்ரி கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட க எல்லாமே தீர்ந்துடும். அவரோடது ஒரு 10,000, என்னோடது ஒரு 60,000 சேல்ரி அப்படியே எடுத்து. ஏன்னா வேறு கடன் எதுவும் இல்லை, எல்லா நகையும் திருப்பிட்டதுனால ஒரு பிள்ளைங்க ஃபீஸ் இதெல்லாம் போக அடுத்தடுத்த மாதத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஒரு 50,000 60,000 இப்படி தான் நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு என்ன வரும்னா, ஒரு சொந்த வீடு நம்ம எங்கள் மாமனார் ஹஸ்பண்ட் எல்லாம் சம்பாதிச்சப்போ வாங்கின இடம் ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளாக அதான் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த இடத்த நம்ம வித்துடலாம் கூடாது, அது நல்ல ஏரியா தான், நல்ல மூவபிள், நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது, நம்ம இங்கே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். நானும் சரிங்க ஓகே பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தா மட்டும்தான் நம்ம ஒரு வீடெல்லாம் வாங்க முடியும். ஏன்னா நம்ம 10,000 இப்போ வாடகை கொடுக்குற காசு நம்மளுக்கு மிச்சம் தானே. அதுவும் என் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தானே அந்த லேண்டும் இருக்குது. நீ கூட ஏதாச்சும் உன் ஆஃபீஸ்க்கு கேபு மாதத்துக்கு புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது என்ன ஒரு 3,000 4,000 தான் வரும், நம்மளுக்கு ரெண்ட்டு மிச்சம் தானே. எனக்கு அவ்வளோ நடந்து கூட போயிடலாம் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். சரி ஓகே, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நான் மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஒரு 2 இயர்ஸ் சேர்த்தேன். இடையில அம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2,000 5,000 அனுப்புகிற இடத்துல ஒரு 2,000 அந்த மாதிரி அவங்க செலவுக்கு. ஏன்னா அவங்களும் மாத்திரை, ஏன்னா அண்ணன் கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் அவரையே அவங்க ஒய்ஃபு இதையே ஃபேமிலியே பார்த்துக்க மாட்டார். பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவார், அப்புறம் ஒன்று அடுத்த மாதம் வேணும் ஒன்று மாற்றுவார், இந்த ஃப்ரெண்டு சொன்னால் அதை இது பண்ணுவார், அப்படி தான் போயிட்டுருப்பார். அவரை நம்பி அம்மா இது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஓகே இதுக்கப்புறம் சரியாக வராது அப்படிங்கிறதுனால நான் என்ன சொன்னேன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
சரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் வந்து சரியாக வந்து முடிவெடுத்தாலும் அடுத்தடுத்து நம்மளுக்கு இடையில இடையில சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஃபேமிலியில் உடம்பு முடியாமல் போகிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் நடக்க தான் செய்யும். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 2, 3 இயர்ஸ் வந்து போணுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 15லேருந்து 20 லட்ச ரூபா கிட்ட வந்து கையில் ஒரு சேவ் ஆனுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.